Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் ஃப்ரைட் எக் ஸ்காட்ச் எக் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மெயினாக நமக்கு பிரெட் கிரம்ஸ் தேவை. பிரெட் கிரம்ஸ் வந்து எப்படி எண்ணெயில் போட்டால் வந்து பிரிஞ்சு வராமல் கடையில் வாங்குற மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரெட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. டோஸ்ட் பண்ணணும். ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு டோஸ்ட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கரிஞ்சிரும். நமக்கு வந்து உள்ளெல்லாம் இந்த ஈரம் அப்படியே இருக்கும். நமக்கு வந்து ட்ரை ஆகணும். பழைய ப்ரெட்டாக இருந்துச்சுன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். அது ஆல்ரெடி ட்ரையாக இருக்கும். ஸோ அது பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்லோ டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அது நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அந்த அரைச்ச வந்து ப்ரெட் கிரம்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ இன்னும் எக்ஸஸான ஈரோலாம் இருந்துச்சுன்னா போயிடும். இதை கைவிடாமல் இப்படி கிளறிட்டே இருக்கணும். ஒரு 2 to 3 minutes இந்த மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணால் போதும். அந்த ஈரெல்லாம் போயிடும். விட்டுட்டிங்கன்னா அப்படியே கரிஞ்சிரும். ஸோ ஃப்ளேம் ரொம்ப ஸ்லோவாக வச்சு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோஸ்ட் ஆனதை நம்ம டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணலாம். இது ஒரு டிப்ஸு. இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம பிரெட் க்ரம் வந்து அப்ளை பண்ணுறதுல இருக்குது. ஸோ அதை பண்ணும்போது நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நமக்கு மைதா பேஸ்ட் வேணும். மைதா பேஸ்ட் வந்து இந்தளவுக்கு திக்னஸ் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் பெப்பர் ப்ளஸ் சால்ட் சேர்த்துக்கலாம். ஏன்னா எக்கு ப்ளைனாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த பெப்பர் ப்ளஸ் சால்ட்டு சேர்த்துக்கலாம். எக்கில் பார்த்திங்கன்னா அதோட சர்ஃபேஸில் வந்து இந்த மைதா வந்து பேஸ்ட் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒட்டாது, தண்ணி மாதிரி இருந்தால். அதனால தான் இந்தளவுக்கு திக்காக எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த அளவுக்கு திக்காக எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் வேண்டாம், மீடியம் சைஸ். இப்போ பிரெட் க்ரம்ஸ் ரெடியாக இருக்குது. இதுலேயும் சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்துக்கோங்க. இதுதான் ஃப்ளேவர். நடுவில் எக்குக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு ஒரு மசாலா பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, சால்ட்டு, பெப்பர் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி. ஏன்னா எக்கு சாப்பிடாமல் ப்ளைனாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மசாலாவை வந்து அந்த எக்குக்குள்ளே இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம். எப்படி எக்குக்குள்ளே வைக்கலான்னு காமிச்சிருக்கேன் பாருங்கள். எக் எடுத்துக்கோங்க. மசாலா ரெடியாக இருக்குது. இது ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன கத்தியில் ஸ்லிட்டு போட்டுக்கோங்க. லைட்டாக சின்ன ஸ்லிட்டு போட்டுட்டு இந்த கத்தியிலேயே அந்த மசாலாவை லைட்டாக எடுத்து அந்த ஓட்டையில் வழியாக நம்ம வந்து உள்ளே வந்து எக்குக்குள்ளே வைக்க போகிறோம். இது மாதிரி எல்லா சைடும் சின்ன ஹோல் போட்டு எந்த அளவுக்கு டீப்பாக உள்ளே வைக்க முடியுமோ அந்தளவுக்கு மசாலா வச்சுக்கலாம். அவ்வளோதான், எக் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த எக்கை இந்த மைதா பேட்டரில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட போகிறோம். பேட்டரில் டிப் பண்ணும்போது ரொம்ப மாவு மேலே போட வேண்டாம். லைட்டாக அது மேலே ஒட்டி வந்தால் போதும். ஆல்ரெடி மாவு திக்காக தான் இருக்குது. ஸோ நல்லாவே ஒட்டி வரும். அதை எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு நெக்ஸ்ட்டு டிப் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு உடனே அப்படியே எடுத்து எண்ணெயில் போடாமல் அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அதோடு சேர்ந்து அழுத்தி விடுங்க. அப்போ தான் வந்து எண்ணெயில் போடுறப்ப பிரியாது. நமக்கு நார்மலாக இது மாதிரி அழுத்தணும். அழுத்தி விட்டோம் அப்படின்னா அது அப்படியே பிரிஞ்சு வராமல் அப்படியே ஸ்ட்ரிஃபாக பிடிச்சிக்கும். இது மாதிரி டபுள் கோட்டிங் கொடுத்துருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்தராக போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது மாதிரி வச்சு நல்லா மறுபடியும் நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes அப்படியே வச்சுடுங்க. 10 minutesக்கு அப்புறம் நம்ம ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஆயிலில் இப்போ போட்டாச்சு. ஒரு பீஸ் கூட பாருங்கள் வெளியில் பிரிஞ்சு வரல. பர்ஃபெக்டாக அப்படியே செட் ஆயிருச்சு பாருங்கள். ஆயிலில் ஒரு பீஸ் பிரெட் க்ரம்ஸ் கூட வரல. ஸோ இது மாதிரி கரெக்டாக ட்ரை பண்ணிங்கன்னா இதே மாதிரியே வரும். நமக்கு வந்து பிரிஞ்சு வராமல் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இது நல்லா மேலே நல்லா கலர் வந்தது நம்ம எடுத்துடலாம். இந்த ரெசிபி வந்து மாஸ்டர் செஃப் கனடாவில் வந்து ப்ரெஷர் டெஸ்ட்டில் வந்து பண்ணியிருப்பாங்க. எக்ஸாக்ட் ரெசிபி கிடையாது, ப்ளஸ் இதே மாதிரி தான். ஸோ நான் அதை தான் ட்ரை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. நமக்கு அந்த ப்ரெசன்டேஷன் பார்த்து தெரியும் இல்லையா, இதுதான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அதை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. பிரிஞ்சு எதுவுமே வரல, சூப்பராக இருக்குது. ஸோ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நம்ம உள்ளே வந்து பார்க்கலாம்.
ஓகே, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம உள்ள அந்த வச்ச மசாலா வந்துட்டு கரெக்டாக உள்ள இதாக இருக்குது. நம்ம இதோட கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப பிளெயினாக இல்லாமல் ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் நான் இன்னும் 2 ஸ்டெப்ஸ் நானே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு எக்கு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், ஒரு ஸ்நாக் ரெசிபி மாதிரியும் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.